மதுபானங்கள் 24 மணி நேரமும் கிடைக்கும் என்கிற ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் தான் நிலவும். ஆகவே விஜய் இந்த பிரச்சனைகளின் மீது தொடர் கேள்விகளை எழுப்பி மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று முற்பட்டிருக்கிறார். அது ஓரளவு பலனை தரும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. விஜயனுடைய பேச்சில் தன்னம்பிக்கையும் தெரிகிறது, அதீத நம்பிக்கையும் தெரிகிறது, வார்த்தைகள் சற்று அளவு கடந்து போகிறது. அந்த கூட்டணி கிடைக்கவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் கூட அவரிடம் வெளிப்படுது. கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். அப்படி எதிர்பார்த்த காரணத்தால் தான் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்பதையே அவர் சொன்னார். அந்த ஒரு ஆஃபர், பெரிய ஆஃபர், இன்னமும் யாரும் அக்செப்ட் பண்ணாதது விஜய்க்கு ஒரு பலவீனம் என்று நான் பார்க்கிறேன். இதை அக்செப்ட் பண்ணலையா, இல்லை அக்செப்ட் பண்ண திமுகவும் அதிமுகவும் விடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதிமுக தாவேகாவை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவுடன் அணி சேருவதற்கு முன் ஒரு முயற்சியை மேற்கொண்டது. புல்கட்டை கொடுத்து அந்த காலை சாந்தமா இவர் கூடிய நடந்து வருவான். இன்னும் புல்கட்டை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வரவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு என்ன தேவை என்று யோசிச்சாலே இங்க எல்லா விஷயங்களையும் சரி பண்ணிட முடியும். அதுதான் உண்மையான ஒரு நல்ல ஆட்சியா இருக்கும் அப்படிங்கறது அவர் சொல்றது. மக்களின் QR கோடை வைத்து கூட்டம் நடத்துவது என்கிற முறையை மாற்ற வேண்டும். நீங்கள் ஏன் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும்? பெரிய பொதுக்கூட்டத்தை திறந்த வெளியில மேடை போட்டு நடத்த வேண்டும். அதற்கான அனுமதியை கோருங்கள். தராவிட்டால் நீதிமன்றத்தை நாடு. நான் என்ன கேட்கிறேன் என்றால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எந்த விதிகளும் பொருந்தாதா? அவர்கள் எப்படி 1,00,000 பேர் கூடுகிற கூட்டத்தில் பேசுகிறார்கள்? ஒரு விஜய் அவர்கள் கடைசியாக தமிழ் தனித்துதான் போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாரானால் நிச்சயமாக அவரது தரப்பு பலவீனமாக பார்க்கப்படும். பலவீனமாக யார் பார்ப்பாங்க? ஏன்னா இப்ப நீங்க அரசியல்ல பொதுமக்கள் வாக்களிக்கிற பொதுமக்கள், ஆனாலும் கூட விஜய் அலட்சியப்படுத்த முடியாத ஒரு அரசியல் சக்தி. ஃபைல்மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு கிட்டத்தட்ட வேலூர்ல விஜய் அவர்கள் பேசினது எப்படின்னா, திருப்பியும் ஒரு நரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா செட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஒட்டுமொத்த ஸ்பீச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான். ஸோ திமுக அரசு எப்படி இருக்கு அப்படின்னா மக்களுக்கு எதிராக இருக்கு. இந்த தேர்தல் மக்களுக்கும் திமுக அரசாங்கத்திற்கும் எதிரான ஒரு தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்க முடியுது. ஓவராலா பேசினதை பார்க்க நீங்க எப்படி பார்த்தீங்க? அவர் பேசிய கருத்தில் ஒரு கருத்து எனக்கு முழுமையாக உடன்பாடு உண்டு. அது என்ன கருத்துன்னா, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகிற 2026 சட்டசபை தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கும் ஒன்றிய அரசுக்குமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் பாஜக டெல்லிக்குமான தேர்தல். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, என்டிஏ டெல்லின்ற வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். இது அதை விஜய் பரிகசித்திருக்கிறார். அது எப்படி சார் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நியாயமான கேள்வி. முதலமைச்சர் திரும்ப திரும்ப பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாஜகவை இழுத்து பேசுகிறார், மத்திய அரசை இழுத்து பேசுகிறார். இங்கே வரக்கூடிய சட்டசபையில் யார் ஆட்சி, இங்கே தமிழ்நாட்டை ஆளப்போகிறவர் யார் என்பதுதான் கேள்வி. திரு எடப்பாடி பழனிசாமியா, திரு மு.க. ஸ்டாலினா, திரு விஜயா, திரு சீமானா, இவர்கள் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் எங்களுக்கும் அதிமுகவுக்கும், அல்லது முடங்கி போன அதிமுக, இல்லை கடந்த காலத்தில் ஊழல் செய்த அதிமுக, எதையாவது சொல்லுங்கள், எங்களுக்கும் அவர்களுக்குமான தேர்தல்னு சொல்லுங்க. அப்படி சொல்லாமல், அல்லது நல்லது செய்த நாங்கள் வேண்டுமா, இது மாதிரியான பயனுள்ள திட்டங்களை தராத அதிமுக வேண்டுமா? 5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு செஞ்சிருக்கோம், 10 ஆண்டு காலம் அவங்களுக்கு வாய்ப்பளிச்சிங்க, செய்யல. இப்படி ஒரு நெரேட்டிவை முதலமைச்சர் செட் செய்யாமல் பார்லிமெண்ட்ல என்ன கோஷத்தை முன் வச்சாரோ அதையே திரும்ப ரிப்பீட் பண்ண பார்ப்பது என்பது மக்களை திசை திருப்புகிற செயல். மாண்புமிகு முதலமைச்சர் செய்வது இல்ல, டெல்லிக்கான தேர்தலே அல்ல. இல்ல, இது நம்ம இப்படியும் பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா இங்க பாஜகவுடைய கூட்டணி, அது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பாஜக தலைவர்கள் இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இது அதிமுக தலைமையிலான ஆட்சி அப்படின்னோ, இல்ல எடப்பாடி அவர்களோட ஆட்சினோ இப்ப வரைக்கும் சொல்லல. அவர்கள் சொல்லாமல் இருக்கலாம். அந்த நரேட்டிவை இவங்க பில்ட் பண்றது அவர்கள் சொல்லாமல் இருக்கலாம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை சொல்லி இந்த சாதனைகளுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பதை விட்டுவிட்டு
உங்கள் ஆட்சி மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? எதற்காக இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்று சொல்லுகிறீர்கள்? ம். ஆகவே முதலமைச்சர் கூறிய அந்த கருத்து ஏற்க இயலாது என்று விஜய் கூறுவதை நானும் வழிமொழிகிறேன். ம். ஆனால் விஜய் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். ம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்கிறார் அல்லவா? ம். அதை கூட நான் ஏற்றுக்கொள்வேன். அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கருத்தாக இருந்தாலும் தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்குமான போட்டி என்று அவர் தொடர்ந்து பேசுவது என்பது மக்கள் மத்தியிலே அதை கொண்டு போய் மனதிலே நிறுத்துகிற முயற்சி. ம். அந்த வகையிலே நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இன்றைக்கு ஒருபடி மேலே தாண்டி இது விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான தேர்தல் என்று பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள இயலாதது. தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர். சொல்லப்போனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட அரசியலில் ஏற்ற இறக்கங்களை, சிரமங்களை, சவால்களை சந்தித்த ஒரு தலைவர் திரு மு க ஸ்டாலின். பெரிய பொது தேர்தலை சுருக்கி விஜயா ஸ்டாலினா என்று கேட்பது முதிர்ச்சியற்ற தன்மை என்று நான் பார்க்கிறேன். இல்ல நம்ம இதை இப்படியும் பார்க்கலாம்ல. இந்த இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே வந்து பல இடங்கள் விவாத பொருளா மாத்திருக்கிறோம். அப்ப கூட நீங்க ஒரு தடவை சொன்னீங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க வந்து மிகப்பெரிய அனுபவசாலி அரசியல் அப்படிங்கிறது இங்க யாரும் மறுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. எல்லாருமே ஏத்துக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அவருடைய மிக உச்சபட்ச விஷயமா என்ன இருந்ததுன்னா முதல்வர் ஆகுறது அப்படிங்கிறது தான் இருந்தது. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச இடத்த அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டிலா இருந்துட்டாரோ அப்படின்ற ஒரு விவாதம் வந்தப்ப ஆமாங்கிறத நீங்களே சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைஞர் காலத்திற்கு பிறகு அது விழுந்து விடும் என்று நினைத்த நேரத்தில் அதை நிலைநிறுத்தியவர் திரு மு க ஸ்டாலின். இன்றைக்கு அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அதிலே சில கருத்து மாறுபாடுகள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரை வாரிசு அரசியல் பரவி கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பலவீனம் என்று நான் பார்க்கக்கூடியவன். மேலே உதயநிதியில் தொடங்கி கீழே அமைச்சர்கள், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவரை மாவட்டத்தில் நிறுத்தி அவர்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும், மாவட்ட செயலாளராக்க வேண்டும், முடிந்தால் மந்திரி ஆக்க வேண்டும் என்று ஒரு 6-7 மந்திரிகள் ஸ்டாலினிடம் இன்றைக்கு வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்குள் ஊடுருவி போய்விட்டது. அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்ல வந்தது, திரு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏன் கூடாது என்பதற்கான காரணங்கள் நிச்சயமா நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சது. நான் ஏன் இந்த கேள்வி உங்க முன்னாடி வச்சேன் அப்படின்னா, அவர் ஆரம்பத்துல எடுத்தோன்னே ஒரு குட்டி கதையோட இன்னைக்கு ஆரம்பிச்சாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது அவரே டீகோடும் பண்ணாரு. யாரு யாரு அப்படிங்கறதெல்லாம் டீகோட் பண்ணாரு. அரசியல் களத்தை வந்து ஒரு காளையாவும், மத்த அனுபவசாலிகளை வந்துட்டு எதிர்கட்சிகளாகவும், தன்னை வந்து அந்த சின்ன பையனாகவும், தன்னைங்கிறத தாண்டி டிவிக்கேவ சின்ன பையனாகவும் அப்படிங்கறத டீகோட் பண்ணாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இல்ல, ஆனா அதுல அந்த கதையில மக்களின் ஆசை, மக்களின் தேவையை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் இல்ல. அந்த கதையில ஒரு விஷயம் பொருத்தமற்றதாக இருக்கு. இவர் வந்து அந்த காளையை அடக்கிட்ட எப்படி அடக்கினா, காளையை அடக்கு சரி சொல்லு, புல்கட்டை கொடுத்து அந்த காளை சாந்தமா இவர் கூட நடந்து வருதான். இன்னும் புல்கட்டை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அவர் வரவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அவர் புல்கட்டை கொடுத்ததாக சொல்வது என்பது ஒருவேளை அவர் அளிக்கிற வாக்குறுதிகளாக இருக்கலாம். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற இடத்தை அவர் அதை நோக்கி நகர வேண்டும். ஆகவே கதை என்பது அது ஒரு முக்கால்வாசி பொருந்துகிற கதை தான், முழுமையாக பொருந்துகிற கதை என்று நான் அதுல இருந்து ஒரு லைன் எடுத்துக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மக்களின் தேவைகள் என்ன, மக்களுக்கு என்ன தேவை என்று யோசிச்சாலே வந்து இங்க எல்லா விஷயங்களையும் சரி பண்ணிட முடியும். அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு நல்ல ஆட்சியா இருக்கும் அப்படிங்கறது அவர் சொல்றது. மக்களின் தேவையை ஒவ்வொரு அரசாங்கமும் ஓரளவு நிறைவேற்றி இருக்கிறது. எந்த அரசாங்கமும் முழுமையாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே தமிழ்நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க சில பணிகள், சாதனைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலும் பாராட்டத்தக்க அம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் குறைகள் பெரிதா நிறைகள் பெரிதா என்று பார்த்துதான் எந்த ஒரு ஆட்சியும் அளவிடப்படுகிறது. இப்போது திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நிறைகள் குறைவாகவும் குறைகள் மிகுதியாகவும் இருக்கின்றன என்கின்ற பார்வை இருக்கிறது. அதிலே பல விஷயங்களை திரு விஜய் அவர்களும் பேசியிருக்கிறார். மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, இன்னமும் கூட பல ஊர்களுக்கு அடிப்படை வசதி இல்லை என்கிற சூழல், இவற்றையெல்லாம் பட்டியலிட்டிருக்கிறார். ஆகவே விஜயை நம்பி அந்த பொறுப்பை இதையெல்லாம் நான் செய்வேன் என்று இன்றைக்கும் நிறைய வாக்குறுதிகளை ஒரு பட்டியலாக தன்னுடைய பேச்சின் இறுதியிலே அவர் தெரிவித்திருக்கிறார். அது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை விஜயினுடைய பேச்சில் தன்னம்பிக்கையும் தெரிகிறது,
அதீத நம்பிக்கையும் தெரிகிறது. வார்த்தைகள் சற்று அளவு கடந்து போகிறது, அந்த எல்லையோடு நிறுத்தாமல் அளவு கடந்து போவதும் தெரிகிறது. எல்லாம் கலந்துதான் இருக்கிறது. ஆனால் கூட்டணி பலம் இல்லாமல் அவர் விரும்புகிற இலக்கை அடைய முடியுமா என்றால் அது சந்தேகம் என்பதுதான் என் பார்வை. அந்த கூட்டணி கிடைக்கவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் கூட அவரிடம் வெளிப்படுகிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் திமுக வருகிறவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறது. கல்லா கூட்டணி என்று அவர் வர்ணித்திருக்கிறார். கல்லா கூட்டணி, கல்லா பெட்டி கூட்டணி என்று வர்ணித்திருக்கிறார். அந்த வர்ணனை ரசிக்கும்படி இருக்கிறது. இல்ல அது எல்லா தலைவர்களும் சொல்றது தானே. அப்போசிஷன்ல இருக்கிறவங்களும் வந்துட்டு அதே தான் சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொல்ல பொருத்தமற்றவர். விஜய் சொல்லலாம். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியும் அதே வேலையை செய்வதற்கு முயற்சித்தவர். ஆகவே அதிமுகவும் சில ஓரிரு ஆண்டுகளுக்கு முன் இந்த வேலையை பார்த்திருக்கிறது. சரி கட்டி, நிதி வசதி மூலம் சிலரை சரி கட்டி. அப்ப விஜய் அவர்கள் சொன்னது சரிதானே? அப்படிங்கிற பட்சத்துல நான் அதுதான் சொல்றேன். அந்த விமர்சனத்தை நான் நிராகரிக்கவில்லை. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை குறித்து அவர் சொன்னதாக 1-2 அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு கழகம் அதிமுகவோடும் திமுகவோடும் பேரம் பேசியது என்பது 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல். திருமதி பிரேமலதா மறுக்கலாமே தவிர 2 தரப்போடும் பேசினார்கள். என்ன சீட்டு, என்ன செலவு, இல்ல என்ன மற்ற விஷயங்கள் என்றெல்லாம் பேசப்பட்டன என்று அதிமுகவுடைய நண்பர்கள் என்னிடத்துல தெரிவித்தார். பல கட்சிகளுடைய முன்னணி தலைவர்களோடு நாம் பேசுகிறோம். அதுல அதிமுக கோட்டை விட்டு விட்டது, திமுக கோட்டையை பிடித்து விட்டது. அதாவது அதை கேஷ் பண்ணிடுச்சு அந்த விஷயம். திமுக யாரையுமே வெளியே விடக்கூடாது என்று நினைத்தது. அதனாலதான் திரு விஜய் அவர்கள் வாசலில் போகிறவர்களை எல்லாம் உள்ளே அழைத்தார்கள், கல்லா பெட்டியை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அது ஒரு வகையில சரியான விமர்சனம். ஒரு வகையில அவருடைய ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. அவரிடம் வருவார்கள் என்று 1-2 பேரை அவர் எதிர்பார்த்தார். திருமதி பிரேமலதாவை எதிர்பார்த்தாரா இல்லையா என்று தெரியாது. காங்கிரஸ் கட்சியை எதிர்பார்த்தார், விசிகாவை எதிர்பார்த்தார். இதெல்லாம் தெரிந்த விஷயம்தான். அப்படி எதிர்பார்த்த காரணத்தால் தான் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்பதையே அவர் சொன்னார். அந்த ஒரு ஆஃபர், பெரிய ஆஃபர், அந்த பெரிய ஆஃபரை இன்னமும் யாரும் அக்செப்ட் பண்ணாதது விஜய்க்கு ஒரு பலவீனம் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இதை அக்செப்ட் பண்ணலையா, இல்லை அக்செப்ட் பண்ண திமுகவும் அதிமுகவும் விடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ நீங்க ஏமாற்றத்தை தருகிறது அப்படிங்கிறத சொன்னாலுமே காங்கிரஸ்குள்ளார நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்ப யார் இதை தடுத்து நிறுத்தினா அந்த கூட்டணிக்கு, இந்த கட்சிகள் அங்க போகாத வண்ணம் திமுகவும் சேர்த்து தடுத்து நிறுத்துறதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு தானே? காங்கிரஸில் சலசலப்பு இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும்னு நீங்க சொன்னீங்க. ஒரு சின்ன திருத்தம். காங்கிரஸில் சலசலப்பு இருந்தது என்று பாஸ்டன்ஸ் ஆக அது ஆகிவிடவில்லை. இப்பவும் இருக்கிறது, இன்னமும் பிரசன்ட் கண்டினியூன்ஸ் ஆகத்தான் இருக்கிறது. அது இன்னமும் இருக்கிறது. அந்த இறுதி முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை அந்த சந்தேகத்திற்கு. ஆகவே காங்கிரஸ் என்ன செய்ய போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நீடிப்பது என்று முடிவெடுத்து விட்டால் அது விஜய்க்கு பெரும் பின்னடைவு. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தாங்கள் கோருகிற விஷயங்கள் நடக்கவில்லை என்று காங்கிரஸ் வேறு விதமான முடிவெடுக்குமானால், அதாவது தாவேகாவுடன் கைகோர்ப்பது என்று முடிவெடுக்குமானால் அது விஜய்க்கு பெரிய பூஸ்ட், திமுகவுக்கு பின்னடைவு என்றுதான் பார்க்க. நீங்க சொல்ற மாதிரி இன்னமும் சலசலப்பு இருக்கு அப்படின்னாலுமே இது 4 முனை போட்டியா தான் இருக்கு அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. அவர் தனிச்சுதான் நிக்க போறாருங்கிற மாதிரியே ஒரு ஐடியாவுக்கு எல்லாருமே நகர்ந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்திலையுமே நீங்க இது பின்னடைவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? திரு விஜய் அவர்கள் கடைசியாக தனித்துதான் போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாரானால் நிச்சயமாக அவரது தரப்பு பலவீனமாக பார்க்கப்படும். ஆனாலும் கூட பலவீனமாக யார் பார்ப்பாங்க? ஏன்னா இப்ப நீங்க அரசியல்ல பொதுமக்கள் வாக்களிக்கிற பொதுமக்கள், ஆனாலும் கூட அதே சமயத்தில் அதை சொல்லுகிற அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கிறது, பெரிய ஆதரவு இருக்கிறது, கணிசமான ஆதரவு இருக்கிறது. இளைஞர்கள், இளம் பெண்கள் விஜய்க்குத்தான் வாக்களிப்பது என்று பெருவாரியானவர்கள் உறுதியோடு இருப்பதை என்னுடைய பயணங்களில் பலரோடு உரையாடுகிற போது என்னால் அறிய முடிகிறது. நான் அறிகிற செய்தி, விஜய் அலட்சியப்படுத்த முடியாத ஒரு அரசியல் சக்தி. ஆனால் அது எப்படி கன்வெர்ட் ஆகும், வெற்றிக்கு உதவுமா? மிக கணிசமாக வாக்கு வாங்குவார். அப்படி வாங்குகிற வாக்குகள் என்பது, அந்த வாக்குகள்
சில தொகுதிகளிலோ அல்லது பல தொகுதிகளிலோ ம். திமுக தோற்பதற்கும், அதே மாதிரி சில அல்லது பல தொகுதிகளில் அதிமுக தோற்பதற்கும் மட்டுமே பயன்பட்டு முடிந்து விடுமா, அல்லது ஓரளவு வெற்றியாவது அவர் பெறுவாரா என்பது இன்றைய தேதியில் நிச்சயமா. நம்மால் சொல்ல முடியாது. நிச்சயமா. ஆனால் அவர் மிக கணிசமான வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்குவார். நிச்சயமா. நீங்க சொல்லும்போது வந்து விஜய் அவர்களின் பேச்சில் ஏமாற்றம் இருந்தது, யாரும் தன்னிடம் வரவில்லை அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நான் ஒரு கேள்வி உங்க முன்னாடி வச்சிருந்தேன். அதாவது யாரும் வரலையா, இல்ல வரவிடாமல் தடுக்கப்பட்டார்களா? அதிமுகவும் திமுகவும் வந்துட்டு எந்த கட்சியும் அங்க போவிடாமல் தடுத்தார்களான்ற ஒரு அந்த கேள்வி வச்சேன். விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சாமர்த்தியமான அணுகுமுறையை கையாண்டதே தவிர அதிமுக சாமர்த்தியமாக எதுவும் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. ம்ஹும். எனக்கு தெரிந்து விஜய் பக்கமோ அதிமுக பக்கமோ யாரும் போய்விடக்கூடாது என்று ஒரு வியூகம் வகுத்து கவனமாக செயல்பட்டு அதில் ஓரளவு வெற்றி கண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பது என்னுடைய பார்வை. இதுல அப்படி இப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப அதிமுக அந்த விஷயத்தை பண்ணல. ஆனா வந்து இங்க பாஜக மெல்லிடம் உள்ள வந்து டிடிவி அவர்களை இணைத்துக் கொண்டது, பிஎம்கேவை இணைத்துக் கொண்டது அவங்களுடைய நகர்வா தான் பார்க்கப்படுது. அவங்க தான் அந்த காயை நகர்த்திருக்கிறாங்கிறது பார்க்கப்படுது. அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா டிடிவி அவர்களுடைய மனநிலை வந்து வேற மாதிரி இருந்தது. இப்ப திரு டிடிவி டிடிவி வெளியில தினகரனுடைய விடக்கூடாதுங்கிறதுல அவங்க பிடிவாதமா இருந்தாங்கிறது திரு பார்க்கலாம். டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் இணைந்தது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சியினால். அதுதான் நானும் சொல்றேன். டாக்டர் அன்புமணியை நான் அப்படி கருதவில்லை. ம். ஏனென்றால் அவர் அதிமுக பொதுச் செயலாளரை நேரடியாக சந்தித்து திடீரென்று ஒரு நாள் அந்த அணியிலே போய் இணைந்திருக்கிறார். அவருக்கு ராஜ்யசபா தருவதாக இருந்தாலும் ம். அதிமுக தான் தரும், தர வேண்டும், தர முடியும். ம். பாரதிய ஜனதா தரும் என்று நான் கருதவில்லை. ம். ஆகவே ஒரு கட்சி உள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக முயற்சியால் வந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவின் முயற்சியால் அமமுக வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா வழியாகத்தான் நாங்கள் சீட் பங்கீடையும் முடிவு செய்வோம் என்று நேற்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து என்று நான் பார்க்கிறேன். நிச்சயம். இன்னொன்று, அந்த கூட்டணி முழுமையாக ஜெல்லாகி இருக்கிறதா என்பதிலும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இல்ல அதுதான் அந்த கேள்விக்கு நான் ஏன் வந்துட்டு இப்படி திருப்பியும் கேட்டேன் அப்படின்னா, இப்ப இங்க இந்த 2 கட்சிகளும் டிவிகேவிற்கு யாரும் சென்று விடக்கூடாது என்பதுல வந்துட்டு மும்முரம் மிக காட்டியிருக்கிறார்கள். மும்முரமாக இருந்து கவனமாக இருந்தார்கள். ம். அதில் அதிமுகவை விட திமுக தான் கூடுதல் கவனம் செலுத்தியது. ம். அதிமுகவுக்கு நீங்கள் அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது, ம். திமுகவுக்கு தான் கொடுக்க வேண்டும். அப்ப பாஜக அந்த மும்முரத்தை வந்துட்டு காமிச்சிருக்கா? மும்முரத்தை காட்டவில்லை. ஆ. அதிமுக தாவேகாவை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவுடன் அணி சேருவதற்கு முன் ஒரு முயற்சியை மேற்கொண்டது. ம். அதிகாரபூர்வமற்ற பேச்சுவார்த்தைகளை சிலர் நடத்தினார்கள். ம். அதை தாவேகாவில் இருக்கக்கூடிய 1-2 நண்பர்களும் என்னிடம் தெரிவித்தார்கள். ஆனால் அதிமுகவினுடைய ஆஃபர் ஏற்க இயலாததாக கருதி தாவேகா விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று உறுதியாக இருந்ததால் அந்த டீல் கிளியர் ஆகவில்லை. இப்ப இன்னைக்கு பேச்சு மறுபடியும் வந்தோம், அடுத்த கட்டமா நகர்ந்தோம் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் சொல்ற மாதிரி பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், ஐ மீன் ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், எல்லா குழந்தைகளோட பாதுகாப்பு தான் முக்கியம். இந்த விஜய் வந்து பேசும்போது வந்து சட்டம் ஒழுங்கு பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அது பெரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னதா அந்த விஷயத்த வந்துட்டு மேடையில இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்படிதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் கவலைக்குரியதாக ம். இருக்கிறது. ம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய, அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு நெகட்டிவ் அம்சம் என்று பார்க்கும்போது முதலில் இருப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். ம். ம். குறிப்பாக இளம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் ம். பல இடங்கள்ல நடைபெறுகிறது. பள்ளியில் தொடங்கி பொதுவெளியில் வரை ம். பாலியல் சீண்டல்கள், பாலியல் அத்துமீறல்கள் பல சம்பவங்கள் நடைபெறுகின்றன. சில சம்பவங்கள் தான் ரிப்போர்ட் ஆகின்றன. ரிப்போர்ட் ஆகாமல் எத்தனை குற்றங்கள் இருக்கும் என்று தெரியவில்லை. அதே மாதிரி பயத்தின் காரணமாக பெண்கள் வெளியே பேசாமல் இருக்கிறது என்னன்னு தெரியவில்லை. அது தவிர இதற்கு நிகராக மிகுந்த கவலை ஏற்படுத்துகிற விஷயம் போதை பொருட்களுடைய புழக்கம். ம். இதுவும் சமூகத்துல ஒரு பெரிய கவலை அளிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அடுத்ததாக, மூன்றாவதாக, மதுபானங்கள் 24 மணி நேரமும் கிடைக்கும் என்கிற ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் தான் நிலவுகிறது. வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. மதுபான கடைகள் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை தான் திறந்திருக்கும் என்பதுதான் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எப்போது போனாலும் மதுபானம் கிடைக்கும் என்கிற மட்டமான ஒரு நிலை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதன் மூலம் முறையற்ற பெரும் பணம் சிலருக்கு போகிறது. சில 100 கோடி ரூபாய்
அரசாங்க கஜானாவுக்கு வராமல் சில தனி நபர்களுக்கு போகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதையெல்லாம் வாக்களிக்கிற சமயத்தில் மக்கள் சிந்திப்பார்களா என்று எனக்கு தெரியல. சிந்திக்க நான் நியாயமாக பார்த்தால் இதையெல்லாம் மக்கள் முன்னாடி கேள்விகளாக இருக்க வேண்டும். மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இவையெல்லாம் சமூகத்தில் புறையோடி வருகிற தீங்கு, அரித்து கொண்டிருக்கிற சமூகத்தை பெரிய அளவில் அரித்து கொண்டிருக்கிற நோய். இந்த நோய் களையப்பட வேண்டுமா? அதை சிந்திக்கணும். 5000 ரூபாய் என்பது இதற்கு தீர்வாகாது. உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிற 5000 ரூபாய் இதற்கு தீர்வாகி விடாது. அதை நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சொல்லுகிறேன். முனைப்பாக நீங்கள் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று மக்கள் நம்பினார்கள். நீங்களும் பேசினீர்கள். உங்கள் இரும்பு கரத்தை இன்னும் காணவே காணோம். ஆகவே முதலமைச்சரும் இது பற்றி பார்க்க வேண்டும், வாக்காளர் பெருமக்களும் இது பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்ன. ஆகவே விஜய் இந்த பிரச்சனைகளின் மீது ஒரு தொடர் கேள்விகளை எழுப்பி மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று முற்பட்டிருக்கிறார். அது ஓரளவு பலனை தரும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆமா, ஏன்னா எல்லாமே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடிப்படை பிரச்சனைகளா இங்க இருக்கு. பள்ளி கல்வியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மருத்துவமனையா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முன்னெடுத்துட்டு வந்திருக்காரு. இல்ல, பள்ளி கல்வி என்னை பொறுத்தவரை பள்ளி கல்வியோ சுகாதாரத்துறையோ குறைகள் இருக்கலாம். ஆனால் அதில் கவனம் செலுத்தக்கூடிய அமைச்சர்கள் தான் அந்த துறைக்கு இருக்கிறார்கள். நான் அதை இல்லை என்று சொல்ல மாட்டேன். பள்ளி கல்வியினுடைய தரம் இன்னும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நானும் ஏற்கிறேன். அதே போல மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் அந்த பாதையில் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த அமைச்சர்கள். ஆகவே அவர்கள் இன்னும் முனைப்பு செலுத்த வேண்டும் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர பெரும் குறை அந்த 2 துறைகளிலும் பெரும் பலவீனமாக இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் எடுத்திருக்கிறது அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வாக்குறுதிகள் மாதிரி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அது வந்து கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதி தான் இல்லையா? சோ அவர் வந்து தரப்புல இருந்து தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கிற இடத்துல இன்னைக்கு சில விஷயங்களை அறிவிச்சிருக்கிறார். அது எப்படி இருக்கு? நிச்சயமாக, அதாவது விஜய் அவர்கள் மெல்ல மெல்ல கொஞ்சம் விரிவாக பேச தொடங்கி இருக்கிறார். முன்பு சுருக்கமாக பேசி வந்தவர் விரிவாக பேசி இருக்கிறார். இன்னொன்று, இந்த QR கோடை வைத்து கூட்டம் நடத்துவது என்கிற முறையை மாற்ற வேண்டும். நீங்கள் ஏன் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும்? பெரிய பொதுக்கூட்டத்தில் திறந்த வெளியில மேடை போட்டு நடத்த வேண்டும். அதற்கான அனுமதியை கோருங்கள். தராவிட்டால் நீதிமன்றத்தை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு ஆதரவே இந்த கூட்டத்துக்கு 5000 பேருக்கு QR கோடு கொடுத்தாங்க. ஒரு 5000 பேர் மீறி வந்துட்டாங்க. இல்ல ஒரு 10,000 பேர் 15,000 பேர் தான்ன்றது ஒரு கூட்டமே அல்ல. நான் என்ன கேட்கிறேன் என்றால், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எந்த விதிகளும் பொருந்தாதா? அவர்கள் எப்படி 1,00,000 பேர் கூடுகிற கூட்டத்தில் பேசுகிறார்கள்? அவர்களுக்கு மட்டும் காவல்துறை விசேஷ உரிமை கொடுத்திருக்கிறதா? அவர்களுக்கு எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாதவர்களா? ஆகவே நீங்கள் நீதிமன்றத்தின் மூலம் ஃபைட் பண்ணணும். பெரிய பெரிய திடல் கேட்கணும், பர்மிஷன் கேட்கணும், பப்ளிக் மீட்டிங் போகணும், பெரிய ஹியூஜ் கிரௌட காட்டணும். அப்பதான் இந்த 2 கட்சிகளும் மிரளும். நீங்க லைம் லைட்ல இருக்கீங்கன்றதும் தெரியும். சும்மா அந்த QR கோடை காமிச்சிட்டு வரட்டும், 5000 பேர் உட்காருவாங்க, இதெல்லாம் ஆகிற கதை இல்ல. இது வந்துட்டு அவங்க கொடுக்கிற பர்மிஷன் தானே, என்ன பண்ண முடியும்? ஏன்னா எடுத்தோடனே இன்னைக்கு அதை தானே பேசுறாரு. அதுதான் நான் சொல்றேன். தடங்கள் இருக்கு. நான் சப்போஸ் ஆட்சிக்கு வந்தேன்னா வந்து கிராமமா வந்து உங்களுக்கு இல்ல இது வந்து நடக்காத பேச்சு. ஆட்சிக்கு வந்தேன்னா கிராமமா வருவேன், வீடு வீடா வருவேன், இதெல்லாம் நடக்க போறது இல்லை, நம்ப போறதும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சேலம்னா ஒரு கோட்டை மைதானமோ, இல்லை வேலூர்னா இன்னொரு கோட்டை மைதானம், வேலூர் கோட்டை மைதானமும் பொதுக்கூட்டம் இருக்கிற இடம் தான். முதலமைச்சர் எங்க பேசுறாரோ, திருச்சி உழவர் சந்தை முதலமைச்சர் கூட்டம் எங்க நடக்குதோ அதே இடத்துல நீங்க அனுமதி கேளுங்க. துணை முதலமைச்சர் எங்க பேசுறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு லாஸ்ட் வீக் போங்க, உடனே போங்க. லாஸ்ட் வீக் துணை முதலமைச்சர் மீட்டிங் நடந்திருக்கு, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. பர்மிஷன் லெட்டர் கொடுத்து ஒரு வாரத்துல முடிவு தெரியலன்னா யூ ஷுட் அப்ரோச் தி கோர்ட். இந்த QR கோடை முதல்ல ஒழிங்க. அப்பதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய சக்தி நீங்கள் மக்களிடம் காட்டணும், பிற அரசியல் கட்சிகளுக்கு காட்டணும். இதெல்லாம் காட்டியிருந்தீங்கனால கொஞ்சம் பேர் இதுவாயிருப்பாங்க. இன்னொன்னு, அரசியல் ரீதியா செயல்படுங்க. நீங்க வந்து பேசிட்டு போறீங்க, அதுக்கு பிறகு ஒண்ணுமே சத்தத்தையே காணும். விஜய் இன்று வரை பத்திரிகையாளர்களை சந்திக்கல. அது ஒரு முக்கியமான குறை என்று நான் சொல்லுகிறேன். அவருடைய கட்சியினுடைய பிரதிநிதிகள் இப்போதுதான் என்னை போன்ற 1-2 ஊடகவியலாளர்கள் அடிக்கடி இதை சொல்லி 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 இப்பதான் அருண்ராஜ், ஆதவ அர்ஜுனா எங்கேயாவது போனாங்கன்னா பிரச பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களும் பார்க்கல. பனையூர்ல கட்சி ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, அது எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது.
ஆகவே முதல்ல நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக தீவிரமாக இன்னும் வலிமையாக போர்க்குணத்தோடு இயக்க வேண்டும். இன்னும் வந்துட்டு அதிகமா வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்ல எலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, டேட் கம்மியா இருக்கு. ஆமா, நாட்கள் குறைவாக இருக்கின்றன. விஜயனுடைய மக்கள் சந்திப்பு இன்னும் அடிக்கடி நடைபெற வேண்டும். அடுத்த கட்டமா அவங்களோட நகர்வு எப்படி இருக்கிறத பார்க்கலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.